ஒரு கதவு மூடினார். சொல்வேந்தர் ஷேக்காக ஒரு கதவு மூடினார். மேலே உங்கள் வசம். இந்த வருடம் ஜனவரி முதல் நாள் மேலாளர் என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார். நானும் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல சந்தோஷமாக உள்ளே சென்றேன். நிறுவனத்தில் ஆட்கள் குறைப்பு நடப்பதால் உன்னுடைய வேலை இன்றுடன் முடிவடைகிறது. வேலை இழப்பது கஷ்டம், அதுவும் வெளிநாட்டில் வேலை இழப்பது. ஒரு கதவு மூடினால் பல கதவுகள் திறக்கும். போட்டி நடத்தினர் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். உண்மையிலே மறுகதவு திறந்தது. எனக்கு சிறப்பு பேச்சாளராக வேண்டும் என்பது எனது கனவு. அது ஜனவரி மாதம், பொங்கல் மாதம். பல தமிழ் சங்கங்கள் என்னை சிறப்பு நகைச்சுவை பேச்சாளராக அவர்களது கூட்டத்திற்கு அழைத்தார்கள். நான் மேடைக்கு வந்தாலே நீங்கள் சிரிப்பீர்கள். பன்னாட்டு பேச்சுக்கு கூட, அதுவும் தமிழ் பேச்சு, அதுவும் நகைச்சுவை பேச்சு. நான் சென்ற எல்லா கூட்டங்களும் சிறப்பாக முடிந்தது. என்னுடைய நிகழ்ச்சியை தவிர என்னுடைய சிறப்பு அம்சமே மனதிலிருந்து பேசுவது. அதுதான் எனது தோல்விக்கும் காரணமாக இருந்தது. ஏனெனில் அப்பொழுது எனது மனதில் சோகங்கள் குடிகொண்டிருந்தன. அது மக்களையும் பற்றிக் கொண்டது. என்னை அவர்களால் சிரிக்க வைக்க இயலவில்லை. மறுகதவு திறந்தது. அதை பயன்படுத்த முடியவில்லை. அதுவும் மூடி. நான் கணிதம் பாடம் பல வருடங்களாக கத்தாரில் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னுடைய எல்லா ஓய்வு நேரங்களும் இங்கு உள்ள கத்தார் மாணவர்கள் என்னிடம் முன்னரே போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி விடுவார்கள். இப்பொழுது வேலை இல்லை. முழு நேரமும் கணித பாடங்கள் நடத்தலாம். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தி செய்தி அனுப்பணும். தம்பிகளா, எனக்கு வேலை போயிடுச்சு, நீங்க கேட்கிற நேரம் வரேன், எவ்வளவு பாடமோ அவ்வளவு நடத்துறேன். நீங்கள் மட்டும் இல்ல, உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் எனக்கு அறிமுகப்படுத்தவும். நான் இப்பொழுது தயார். ஏற்கனவே வந்து கொண்டிருந்தவர்கள் கூட நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் சந்தோஷமாக பாடங்கள் புதை விரும்புகிறார்கள். என்னிடமும் இருந்த சோகம் அவர்களையும் ஆழ்த்து விடுமோ என்று குறைத்து விட்டார்கள். ஒருவன் அனுப்பினான், சார் இது நல்ல வாய்ப்பு, ஓய்விடுங்கள் என்றார். மூன்றாம் கதவும் மூடி. சில பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தேன். நீங்களோ 50 வயதை தாண்டி விட்டீர்கள். எங்களிடம் இருப்பதோ ஆசிரியர்களோ 30 வயது இளைஞர்கள். என்னை படிப்படியாக நிராகரித்தார். 4வது கதவும் முடியாது. என் மகன் என்னிடம் கேட்டான், என்னப்பா சோகம், வேலை இழந்தது நடக்குதா? வேலை இழந்தது இல்லப்பா, நீங்க சோறு அடைந்தது நடக்கிறது. எனக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இழந்த வேலையை நினைத்து கவலைப்படுவது, வரும் தோல்விகளை நினைத்து கவலைப்படுவது. 2வது, அடுத்து என்ன, மேற்கொண்டு 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 தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் 2வது வழியை நோக்கி செல்வது. 2வது வழியில் தான் ஆதாயம் கிடைக்கும். 2வது வழியை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொருவருக்கும் சர்க்கிள் ஏற்படுவது அவர்களுக்கு மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது. அவர்கள் படும் கஷ்டங்கள் அவர்கள் உயர நிலைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் என்னை பரிசோதனை செய்தேன். நான் முன்னர் என்ன மனநிலையில் இருந்தோனோ அதே மனநிலையில் தான் இருந்தேன். என்னிடம் எதை நினைத்தனோ அதை அவ்வளோ சரியாக செய்ய மாட்டேன். நேரம் சரியாக கடைபிடிப்பது கிடையாது. கொஞ்சம் தைரியம் குறைவு, சோர்வு அடைவது, இதெல்லாம் ஒரு சகல தள்ளி விட்டேன். 2.0 ஆக உருவானேன். எனக்கு நண்பர்கள் திரு குப்பன், திரு நெடுஞ்செழியன், எனது நண்பர் வில்லியம் மிகுந்த ஆதரவு அளித்தார்கள். அவர்களின் ஆதரவு இல்லாவிட்டால் நாம் உடைந்து கூட போயிருக்கிறோம். ஒரு மாணவனிடம் கேட்டேன், ஏனப்பா இப்பொழுது என்னை கூப்பிட மாட்டேங்கிறாய் என்று.
ஐயா நாங்க இப்போ யூடியூப்ல கத்துக்கிறோம். அது என்ன ஒரு ஸ்ட்ரைக் மனதை பண்ணி நமக்கோ கணிதத்து மேல் காதல், பேச்சோ நமது தொழில், இதை நாம் ஒன்று சேர்த்து விடும் என்று 5 காணொளிகள் யூடியூப்பில் உருவாக்கினேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். யூடியூப்பில் பணம் வருவதற்கு ஒரு வருடத்திற்கு 4000 மணி நேரம் பார்க்க வேண்டும் மக்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்றால் 365 மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கும். சோ 5 காணொளிக்கு 1 மணி நேரம் என்றால் 50 காணொளிகள் படைப்போம் என்று படைத்தேன். 1 மணி 2 மணி ஆனது. அதை பார்த்து எல்லாமே என் அம்மாவும் என் மனைவிகளும் தான். என்ன சட்டை போட்டுலாம் எங்க அம்மா பார்த்தாங்க. சோப்பு கலர் சட்டை, நீலா கலர் சட்டை. கொஞ்சம் கணிதமும் கற்றுக்கொண்டார்கள். இன்டகிரேஷன் ஆஃப் சைனஸ் மைனஸ் காசஸ் என்றார்கள். ஆனால் என்னுடைய எல்லா காணொளிகளையும் ஆராய்ந்து கொண்டே இருந்தேன். எந்த காணொளியை எங்க அம்மாவை தவிர வேற யாரும் பார்க்கிறார்கள். ஜனவரி 2024 எடெக்சல் போர்டு வினாத்தாள்களை மாணவர்கள் பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன். எல்லா காணொலியும் இருக்கிறேன். அதுல மட்டும் ஒரு 100 பாட காணொலிகள் படைத்தேன். மக்கள் கடுமையாக பார்த்தார்கள். 1 மணி நேரமாக இருந்தது, 2 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம், 100 மணி நேரமாக உயர்ந்தது. கிட்டத்தட்ட பெரும் நிலையை அடைந்தேன். ரஜினி தமிழ் சினிமாவில் ஒரே பாடலில் மாட்டு வண்டியிலிருந்து பென்ஸ்காருக்கு போவார்கள். அது என் வாழ்க்கையில் நிஜமாக நடந்தது. ஒரு மின்னஞ்சல் வரும் வரை இங்கிலாந்தின் போர்டிலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது, உங்களது காணொலிகள் எல்லாம் அகற்ற வேண்டும். இது ஜனவரி 2024 உண்டானது. போன வருடம் காணொலியில் தான் படைக்க வேண்டும், உடனடியாக அகற்ற. மேலே சென்றேன், திரும்ப கீழே வந்தேன். தேன் கூட்டை கலைத்த தேனீக்கள் சொல்லுமாம், என் கூட்ட கலைச்சா பட்டு நான் கூட்ட கற்றுக்கொண்ட கலையை என்ன யாரும் அழைக்க முடியாது என்று திரும்ப 2023 2022 பல வருடங்களை போட ஆரம்பித்தேன். எஸ்கலேட்டரில் ஏறியவன் ஏணிப்படையில் ஏற ஆரம்பித்தேன். என்னுடைய பாடல்கள் காணொலிகள் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு அனுப்பினேன். ஐயா ரொம்ப பிஸியாட்டேன்னு சொல்லி அவங்க திரும்ப என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சில நேரலை நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் நண்பர்கள் சர்க்கிள்கள் ஏற்பட்டால் அந்த மூடிய கதவை பார்க்காமல் திறந்திருக்கும் கதவை நோக்கி பாருங்கள். நன்றி. இப்பொழுது 1 நிமிட அமைதி இடைவேளை நடுவர்களுக்காக. இதற்கிடையில் 4வது பேச்சாளர் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.